அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில் 2வது இயலில் உள்ள தொகாநிலை தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் தொகைநிலை தொடர்களை பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், தொடர்னா என்னன்னு பார்த்துட்டோம். பல சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு தொடரில் ஒரு சொற்களுக்கு இடையில எந்த ஒரு சொல்லோ இல்லை உருவோ மறையாமல் வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம தொகாநிலை தொடர் சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு உருவு மறைந்து வந்தால் அது என்னன்னு பார்த்தோம், தொகைநிலை தொடர்னு பார்த்தோம். இங்க உருவுகளோ சொல்லோ மறையாம வருவது எது, தொகாநிலை தொடர்கள். இந்த தொகாநிலை தொடர்களுக்கு எடுத்துக்காட்டா காற்று வீசியது. இங்க காற்று வந்து என்ன பண்ணுச்சு, வீசியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு சொற்களுக்கும் நடுவுல எந்த ஒரு உருவுமே என்ன பண்ணல, மறைந்தும் வரல, ஒரு சொல்லும் நம்மள உருவா வந்து நமக்கு எந்த ஒரு பொருளையும் அங்க தரல. ஸோ இங்க வந்து என்னது, உருவு மறையாமல் வர்றதுனால இந்த எடுத்துக்காட்டு வந்து எதற்கு, தொகாநிலை தொடருக்கு உரியது. அடுத்ததா குயில் கூவியது. இந்த குயில் கூவியதுல எந்த ஒரு உருவுமே என்ன பண்ணல, மறைந்து வராம வெளிப்படையா வந்திருக்கு. இந்த சொற்றொடர் இரண்டுமே எப்படி வந்திருக்கு, நமக்கு வெளிப்படையான சொற்றொடரா வந்திருக்கு. உருவு மறையாம வந்ததுனால தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். இந்த தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகையாக பிரிச்சிருக்காங்க. எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையற்ற தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இந்த 9 வகையுமே தொகாநிலை தொடரினுடைய வகைகள். முதல் வகையாக எழுவாய் தொடர். எழுவாய் தொடர், ஒரு எழுவாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எழுவாய் கூட ஒரு பெயர் இல்லை வினை, வினா, இது எல்லாமே தொடர்ந்து வருவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எழுவாய் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெயரை குறிக்கும். பொதுவாக என்ன குறிக்கும், ஒரு எழுவாய் அப்படின்றது ஏதோ ஒரு பெயர் சொல்லி குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பெயர் சொல்லி குறிக்குது அப்படின்னா அந்த பெயர் சொல் கூடவே என்ன வரும், இன்னொரு ஒரு பெயர் வரும். அந்த பெயர் கூட அல்லாட்டி இன்னது வினை வரும், இல்லைன்னா என்ன வரும், வினா வரும். இப்போ அதனுடைய எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இனியன் கவிஞர். இதுல இனியன் அப்படின்றவர் யாருன்னா ஒரு பெயர் தான், ஒரு ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். இந்த இனியன் அப்படின்ற யாருன்னு சொல்றாங்க, கவிஞர் அப்படின்னு அவர் என்ன பண்றாங்க, சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு பெயர் கூடவே என்ன வந்திருக்கு, இன்னொரு பெயர், மற்றொரு சிறப்பு பெயர் வந்திருக்கு. அப்போ ஒரு எழுவாய் கூட பெயர் சேர்ந்து வருவதனால என்னது, எழுவாய் தொடர். அடுத்த எடுத்துக்காட்டுல காவிரி பாய்ந்தது. காவிரி என்ற ஒரு ஆறு, இந்த ஆறு என்றது என்னது, பெயர் சொல். காவிரி என்ற பெயரு பாய்ந்தது. அந்த காவிரியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி என்ன ஆச்சு, பாய்ந்தது அப்படின்னு சொல்ற. அந்த பாய்ந்தது அப்படின்றது வந்து என்னது, வினையை குறிக்கும், ஒரு செயலை குறிக்கும். அடுத்ததா பேருந்து வருமா. இங்க வினா எழுப்புறாங்க. பேருந்து அப்படின்ற அந்த பெயர் எழுவாயானது வருமா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், வினாவாக எழுப்பி கேட்கிறோம். அப்போ என்னது, இது பேருந்து வருமா அப்படின்றது வந்து என்னது, எழுவாய் தொடர். ஒரு எழுவாயோட பெயர், வினை, வினா, இது மூன்றும் சேர்வது தான் சொல்லியிருக்காங்க, எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா விழி தொடர். விழி அப்படின்னாவே எப்படி இருக்கும்னா, அந்த தொடர், அந்த சொல் வந்து முற்று பெறாம இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சொல் நண்பா, இப்ப நண்பன் அப்படின்றது யாரு, ஒரு ஃப்ரெண்டை குறிக்கும். அப்ப அந்த ஒரு சொல் அப்படின்ற நண்பன் அப்படின்ற ஒரு பொருளை தருது. இங்க என்னது, நண்பா. அந்த சொல்லு வந்து எப்படி இருக்கு, முடிவு பெறாம அந்த சொல்லுக்கு அடுத்தபடியா மற்றொரு சொல் அங்க வரும் மாதிரியே இருக்கு, நம்மளுக்கு பொருளை தருது. அது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம விழின்னு சொல்லுவோம். இந்த விழியுடவே ஒரு வினை தொடரும். வினைனா என்னது, ஒரு செயல் வரும். அந்த விழியுடவே என்ன வரும், ஒரு வினை வந்து தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விழி தொடர்ன்னு சொல்லுவோம். இப்ப நண்பா, இங்க நண்பான்றது வந்து நம்மளுக்கு எப்படி விழி சொல்லா வந்திருக்கு. அந்த விழி சொல்லுக்கு பக்கத்திலேயே என்ன வந்திருக்கு, எழுது, இல்ல வரை, படி, கண்ணா வா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்ப இந்த இடத்துல கண்ணா அப்படின்றது வந்து என்ன குறிக்கும், விழிய குறிக்கும். வா நம்ம என்ன சொல்லுவோம், வான்ற ஒரு செயலை குறிக்குது. அப்ப நண்பா எழுது, கண்ணா வா, இப்படின்றதுலாம் என்னது, விழி தொடருக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. அடுத்ததாக வினைமுற்று தொடர் பார்க்க போறோம். வினைமுற்று, வினை என்னன்னு பார்த்தோம், செயல். ஒரு செயலை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம வினைன்னு சொல்லுவோம். அந்த செயலானது எப்படி இருக்குன்றாங்க, முற்றுனா என்னது, முடிவு பெற்று இருக்கு. வினை முற்று தொடர். அப்ப அந்த வினை முற்று தொடர் கூட ஒரு பெயர் இல்லைன்னா ஒரு பெயர் வந்து தொடர்ந்து வர்றதா நம்ம சொல்லுவோம், நம்ம வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வினை முற்று தொடருக்கு எடுத்துக்காட்டா பாடினாள்,
இந்த பாடினால் அப்படின்றது வந்து நமக்கு என்னதுங்க வினை. ஆனா பாடிக்கொண்டே இருந்தாங்கன்னு சொல்ல பாடினால் அந்த வினையானது என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. யாரு செஞ்சாங்க, கண்ணகி. என்னது வினை முற்று கூட ஒரு பெயர் தொடர்ந்து வர்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வினை முற்று தொடர் சொல்லுவோம். இந்த எடுத்துக்காட்டுல பாடினால் கண்ணகி, ஒரு வினை முற்று கூட ஒரு பெயர் தொடர்ந்து வந்திருக்கு. அடுத்துதான் சென்றனர். யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, சென்றனர். ஆனா சென்றனர்னா என்னது, சென்று முடிந்துட்டாங்க. யாரு, வீரர். அப்போ வினை முற்று கூட ஒரு பெயர் தொடர்ந்து வருவது நம்ம என்னன்னு பார்த்தோம், வினை முற்று தொடர். அடுத்ததாக பெயர் எச்ச தொடர். பெயர்னா என்ன நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும், ஒரு பெயரை குறிப்பதுன்னு என்னன்னு சொல்லுவோம், பெயரெச்ச தொடர்னு சொல்லுவோம். அந்த பெயர் எச்ச தொடர்ல எச்சம். எச்சம் அப்படின்னா என்னன்னா முடிவு பெறாம இருக்கிறது தான் சொல்லுவோம் நம்ம. எச்சம் முடிவு பெறாத ஒரு சொல்லதான், ஒரு சொற்றொடர் தான் சொல்லுவோம் எச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பெயர் முடிவு பெறாத வந்து அது என்னது, பெயர் எச்ச தொடர். இங்க முற்று தொடர். முற்றுனா என்னது, அது முடிவு பெற்றுச்சு. எச்சம்னா என்னது, முடிவு பெறாம இருக்கு அந்த தொடரு. எடுத்துக்காட்டா பாருங்க, இந்த முற்று பெறாத வினை. முற்று பெறாதனா என்னது, அங்க வினை தான் முற்று பெறாம இருக்கும். அந்த முற்று பெறாத வினையா கூட பெயரை கொண்டு அது முடியும். எதை கொண்டு முடியும், பெயரை கொண்டு முடிந்தா அது என்னது, பெயர் எச்ச தொடர். ஒரு வினை பெயரை கொண்டு முடியுதுன்னா என்ன பண்ணுது, பெயரெச்ச தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டா கேட்ட. கேட்ட பாடல். இங்க கேட்ட அப்படின்றது வந்து என்னது, வினை தான் குறிக்குது. இந்த வினை வந்து என்ன ஆகுது, முடிவு பெறாம இருக்கு. இந்த வினை எப்படி இருக்கு, முடிவு பெறாம இருக்கு. ஏன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லல, கேட்டு முடித்தாங்கன்னு சொல்ல, கேட்ட. அந்த கேட்டன்ற பாடல். இந்த பாடல் அப்படின்ற என்னது, பெயரை கொண்டு முடிந்திருக்கு. இந்த வினையானது இந்த வினை எச்சம் வந்து எப்படி இருக்கு, முடிவு பெறாம எதை கொண்டு முடிந்துள்ளது, பெயரை கொண்டு முடிந்துள்ளதான இது என்னது, பெயர் எச்ச தொடர். அடுத்ததா வரைந்த ஓவியம். இந்த ஓவியம் அப்படின்ற இந்த பெயரு வரைந்த அப்படின்ற வினையை வந்து முடிவு பெறாம வச்சிருக்கிறதுனால இது என்னது, வரைந்த ஓவியம் அப்படின்றது பெயர் எச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டா அமைந்துள்ளது. அடுத்ததா வினை எச்சம். இந்த வினை எச்ச தொடர்ல முடிவு பெறாத வினை. அங்க என்ன பார்த்தோம், முடிவு பெறாத வினை பெயரை கொண்டு முடியுதுன்னு பார்த்தோம். இங்க முடிவு பெறாத வினை வினையை கொண்டே முடியுது, பெயர் இல்ல. அந்த வினையானது ஒரு வினையை கொண்டே முடிந்திருக்கிறது. அதை தான் என்ன பார்த்தோம், நம்ம வினை எச்ச தொடர்னு பார்க்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்ட தேடி. தேடினா என்னது, நான் ஒரு ஏதோ ஒன்றத்தை தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த தேடி அப்படின்றது வந்து எப்படி, முடிவு பெறாம இருக்கக்கூடிய அந்த வினை மற்றொரு வினை பார்த்தான். இங்க பார்த்தான்ன்றது இது ஒரு செயல், அவன் பார்க்கறான் அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது. அப்ப தேடி பார்த்தான், ரெண்டு வினையுமே வந்திருக்கு. அந்த ரெண்டு வினையில ஒரு வினை என்னது, முடிவு பெறாம வந்த மற்றொரு வினையை கொண்டு அது முடிந்திருக்குது. அதனால இது என்னது, வினை எச்ச தொடருக்கு எடுத்துக்காட்ட அமைந்துள்ளது. அடுத்ததா பாடி. பாடி அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்களோ, ஏதோ பாடி முடிக்கல, அதனால என்னது, அது முற்று பெறாம வந்திருக்கு. பாடி மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர் அவங்க என்ன பண்றாங்க, என்ஜாய்பிளா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இது எல்லாமே என்னது, ஒரு வினை மற்றொரு வினையை கொண்டு அந்த வினையானது முடிவு பெறாம மற்றொரு வினையை கொண்டு வந்துள்ளதால இது என்னது, வினை எச்ச தொடருக்கு எடுத்துக்காட்ட அமைந்துள்ளது. அடுத்ததா வேற்றுமை தொகா நிலை தொடர். இங்க ஏன் நம்ம வேற்றுமை தொகா நிலை தொடர்னு பார்த்தோம், இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம், வினை முற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையச்ச தொடர்னு பார்த்தோம். ஆனா இங்க பார்க்கும்போது மட்டும் என்ன பண்ணோம், இவை எல்லாமே எப்படி நம்மளுக்கு தொகா நிலை தொடரினுடைய வகைகள் தான். ஆனா வேற்றுமைக்கு மட்டும் எதுக்கு நம்ம இந்த இடத்துல தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா, ஏற்கனவே தொகைநிலை தொடர் வகைகள்ல வேற்றுமையினுடைய வகைகளை நம்ம பார்த்தோம். ஆனா இங்கேயும் வேற்றுமை தொடர் ஏன் வருது அப்படின்னா, சில வேற்றுமை உறுப்புகள் வந்து ஒரு சில சொற்றொடர்ல வெளிப்படையாகவே வரும். எப்படி இருக்கும், மறைந்து வருவதுதான் அங்க என்ன பார்த்தோம், நம்ம வேற்றுமை தொகைநிலை தொடர்னு பார்த்தோம். சில வேற்றுமை உறுப்புகள் இங்க எப்படி வரும்னா மறையாமையே வந்திருக்கும். அதனாலதான் இதுக்கு என்னது, வேற்றுமை தொகா நிலை தொடர். இதை வேற்றுமை தொடர்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சாதாரணமா இதெல்லாம் எழுதுற மாதிரி எழுதக்கூடாது. வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம அதை சொல்லணும். இங்க என்னன்னா, இதுல வேற்றுமை உறுப்புகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே என்ன பண்ணோம், முதலுக்கும் 8வது வேற்றுமை உறுப்புக்கும் உறுப்பு கிடையாது. மீதி இருக்க வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், போன வீடியோல ரொம்ப விரிவா பார்த்தோம். இந்த வேற்றுமை உறுப்புகள் இதுல எப்படி வந்திருக்கும், வெளிப்படையாவே வந்திருக்கும். அந்த சென்டென்ஸ் ஒரு சொற்றோட படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல ஒரு வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையா வந்திருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கவிதையை எழுதினார். இங்க ஐ அப்படின்ற 2வது வேற்றுமை உறுப்பு நமக்கு எப்படி வந்திருக்க, வெளிப்படையாகவே வந்திருக்கு. இங்க ஐ அப்படின்ற 2வது வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு. அன்பால் பேசினார். அவங்க எப்படி பேசுறாங்களா, அன்பால பேசினாங்க அப்படின்றாங்க.
இங்க ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு? வெளிப்படையா வந்திருக்கு. இந்த வேற்றுமை தொகாநிலை தொடர்ல வேற்றுமை உறுப்புகள் என்னது 6மே எப்படிதான் வரும்? நமக்கு வெளிப்படையாகவே வரும். இதுல 2 எடுத்துக்காட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இடைச்சொல் தொடர். இடை இடை அப்படின்னாவே தெரியும் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஏதோ ஒன்று நடுவுல இருக்குன்னு அர்த்தம். ஒரு சொல்லு இடைச்சொல்லா கூடவே பெயரோ வினையோ தொடர்வதுதான் நான் சொல்லுவேன். ஒரு இடைச்சொல் இருக்கு, அந்த இடைச்சொல்லுக்கு பக்கத்திலேயே என்ன இருக்கும்? ஒரு பெயர் சொல் தொடர்ந்து வரும், இல்லைன்னா என்ன வரும்? ஒரு வினைச்சொல் தொடர்ந்து வரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இடை சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்று ஒன்று மற்றொன்று. இதுல மற்று, இந்த மற்று அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அண்டுன்னு சொல்றோம் இல்லையா? மற்றும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இடைச்சொல்லா சொல்றோம். அதே மாதிரி இதுல மற்று மற்றும் அப்படின்ற இந்த மற்று அப்படின்றது கூட என்ன வருது? ஒன்று அப்படின்ற ஒரு பெயர் சொல் என்ன வருது நமக்கு? அதனுடைய பக்கத்திலே தொடர்ந்து வருது. மற்றொன்று. அந்த இடைச்சொல் கூடவே ஒரு பெயர் என்ன வருது? தொடர்ந்து வருவதனால இது என்னது? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் மற்று பிற. மற்று பிற. பிற ஏதோ ஒன்று இருக்காங்க. மற்று பிற மற்றொன்று இது எல்லாமே என்னது? இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததா உரிச்சொல் தொடர். உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நிறைய இருக்கு. சால தவ நனி கடி அப்படி நிறைய உரிச்சொல் தொடர்கள், உரிச்சொல் சொற்கள் இருக்கு. அந்த உரிச்சொல் சொற்கள் ஒரு பெயர் இல்லைன்னா என்னது வினையா கூட தொடர்வதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். உரிச்சொற்கள் ஒரு பெயர் இல்லைன்னா வினையா கூட தொடர்ந்து வருவதுதான் என்னன்னு சொல்றோம்? நம்ம உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா சால சிறந்தது. சால, இங்க சாலா அப்படின்றது என்னது? சிறந்தது. இந்த சாலா அப்படின்ற உரிச்சொல் தொடர் என்ன வந்திருக்க? சிறந்தது அப்படின்ற ஒரு சிறந்தது நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ஒரு குட் அப்படின்ற ஏதோ ஒரு வேல்யூக்கு நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல என்னது? அது ஒரு வினையை தான் குறிக்கும். நல்லா இருக்கு அப்படின்ற அது என்னது? ஒரு வினையில குறிக்குது. அது சால சிறந்தது. இங்க நனி பசு. பசு அப்படின்ற அந்த பெயருக்கு நனி அப்படின்ற ஒரு உரிச்சொடலை நம்ம என்ன சொல்றோம்? சேர்த்து சொல்றோம். அதுல சால இதுல சால நனி அப்படின்றது என்னது? உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்கள் வினை அடுத்ததான் என்னது? பெயரா கூட தொடர்ந்து வருவதனால இது என்னது? உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடரை நம்ம என்ன சொல்லலாம்? ஈஸியா பிரிச்சிடலாம். ஈஸியா என்ன சொல்லலாம்? பிரிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். இங்க வருக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இதுல எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வருக அப்படின்ற இந்த சொல்ல தனியா சொன்னாலும் என்னது? வருகதான். வருக அப்படின்றதுக்கு என்னது? ஒரு அர்த்தம் இருக்கு. வருக வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வருக வருக அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? 3 முறை அடுக்கி சொல்லியிருக்கோம். ஒரு சொல்லு 2 3 முறை அடுக்கி வருவது தானே சொல்றோம் நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றோம். இந்த அடுக்கு தொடரை பிரித்தா நம்மளுக்கு என்ன தரணும்? இந்த மூணு சொற்கள் வந்திருக்கு இல்லையா? இந்த 3 சொற்கள்ல நான் ஒரு சொல்ல தனியா எடுக்கிறேன்னா வருக அப்படின்னா அது எனக்கு பொருள் தரணும். அப்பதான் என்னது? அது அடுக்கு தொடர். இங்க நான் வருக அப்படின்றது பொருள் தராம இருந்ததுன்னா என்னது? அது அடுக்கு தொடர்ல வராது. அது இரட்டை கிளவில வரும். அது வேற இலக்கணத்துல வரும். ஓகேவா? அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா இங்க வருக அப்படின்றது பிரித்தா பொருள் தரணும். அப்படி வந்தாதான் என்னது? அது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி 2 3 முறை என்ன வரும்? அடுக்கி வரும். ஆனா அதுக்கு பிரித்தா என்ன பண்ணாது? பொருள் தராது. ஆனா அடுக்கு தொடர் மட்டும்தான் 2 3 முறை அடுக்கி வந்தாலும் பிரித்தாலும் என்ன பண்ணும்? நமக்கு பொருள் தரும். இதுல நன்று. நன்று அது குட். அப்ப தனியா இருந்தாலும் அந்த சொல்லுக்குன்னு அது ஒரு தனி ஒரு பொருள் உண்டு. இதுல வருக நன்று வணக்கம் வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வணக்கம்னு சொன்னாலும் என்னது? வாங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான். எல்லாமே என்னது? பிரித்தா பொருள் தரணும். இதுலயே ரொம்ப ஈஸியானது இந்த அடுக்கு தொடர்கம். பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். 2 3 முறை ஒரு சொல் நிறைய முறை வரும். ஆனா பிரித்தா பொருள் தரும். அதுதான் என்னது? அடுக்கு தொடர். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு முழு வீடியோலயும் தொகாநிலை தொடரினுடைய மொத்த வகைகளையும் என்ன பண்ணோம்? நம்ம விரிவா பார்த்திருக்கோம். நன்றி.